நம்ம இன்னைக்கு ரெவலேஷன் 15வது அதிகாரம் நம்ம படிக்க போறோம். உங்க பைபிள்ல ரெவலேஷன் 15வது அதிகாரத்தை நீங்க திறந்து வச்சுக்கலாம். பழைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா மனிதர்கள் மற்ற மனிதர்களை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. அந்த அடிமையா இருக்கிற ஒரு நிலைமை ரொம்ப கொடுமையான நிலைமை. மிருகங்களை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா? மிருகங்களை மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறது. என்ன அடிமை மாதிரி வாழணுமா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லையா? நம்ம பேசும்போது நான் என்ன அடிமையா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிற மாதிரி அடிமை வாழ்க்கை ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு மிஷின் மாதிரி அவங்கள கொடுமைப்படுத்தி பல வேலைங்க. இந்த கல்லு மாவெல்லாம் அரைக்கணும்னா பெரிய மில் ஸ்டோன், எந்திரக்கல், அதை போட்டு ஒரு கழுதைய போய் விரட்டுற மாதிரி சாட்டையை வச்சுக்கிட்டு அதை செய்ய பண்ணுவாங்க. இன்னும் அந்த கப்பல் எல்லாம் ஓட்டணும்னா சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் அந்த காலத்துல மோட்டர் எல்லாம் இருக்காது இல்லைங்களா? அந்த கப்பல் ஓட்டுறதுக்கு அதுக்கு போட்டு சாட்டையில அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய முதுகெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கை தான் ஒரு அடிமையின் வாழ்க்கை. அப்படி ஒரு மனுஷன் தான் பிறந்ததே அடிமையா பிறந்திருக்கிறான். அடிமையா பிறந்து அவன் வளர்ந்து கொஞ்சம் பெரியவன் ஆகி ஒரு வாட்டி அவருடைய எஜமான் லார்டுன்னுவாங்க, துரை. இந்த துரை அந்த அடிமை பையனை அவன் ஏதோ சாப்பிட்டுட்டான், எஜமானுக்கு தெரியாம எடுத்து ஏதோ சாப்பிட்டான்னு நல்லா போட்டு அடிச்சுட்டார். அடிச்சு அவனுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையை வயல்ல கொடுத்தாரு. வெயில்ல 2 நாள் சாப்பிடாம நீ வேலையை பண்ணு அப்படின்னு கொடுத்த உடனே அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப வேதனையோடு கஷ்டத்தோடு. அவன் திடீர்னு செய்யும் போது ஒரு காம்பவுண்ட் கிட்ட வேலை செய்யும் போது அந்த காம்பவுண்ட்ல கீழே ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத பாக்குறான். நல்ல ஓட்டை இருக்கிறத இப்படி இப்படி பாக்குறான். யாருமே இல்ல பக்கத்துல. அந்த காம்பவுண்ட் பெரிய காம்பவுண்ட், துரைவுடைய வீடு. அந்த வீட்டுல இருந்து வெளியே யாரும் போக முடியாது. அங்க வாட்ச்மேன் இருக்கும், நாய்ங்க வச்சிருப்பாரு. அவன் அந்த ஓட்டையை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன பண்றான், இதாண்டா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு அந்த ஓட்டை வழியா குதிச்சு வெளியே ஒரே ஓட்டம் பிடிச்சான் பாருங்க, தப்பிச்சு போனவன். ஒரே ஓட்டம். அந்த பக்கம் பார்த்தா ஒரு காடு. அந்த காட்டெல்லாம் அவன் தாண்டி கடந்து போயிட்டான்னா அவன் சொந்த ஊருக்கு போய் அவன் சேர்ந்துடும். சொந்த ஊருக்கு போனா அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் அங்கதான் புடிச்சிட்டு வந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ், மாமா அத்தை, அவன் கூட எல்லாம் போய் அவன் சேர்ந்துடலாம். இன்பமா இருக்கும் சொந்த ஊருக்கு போயிட்டான். ஆனா இவன் போறதுக்கு காடை கடக்கணும். போய் எப்படியோ ஓடி போய் காட்டுல போயிட்டான். காட்டுல ஓடி போய் டயர்டாயி கீழே விழுந்து டயர்டாயி படுத்துட்டான். நைட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில வெயில் அவன் முகத்துல அடிக்குது. அந்த வெயில்ல அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்து அங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போனா ஒரு அழகான ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா தண்ணி வருது. அந்த ஃப்ரெஷ் தண்ணியில அவன் அருமையா குளிக்கிறான். குளிச்சுட்டு இப்படியே வந்தானா அங்க ஒரே ஃப்ரூட்ஸா இருக்குது. ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. ஒரு மலை மேல ஏறான், கீழே இறங்குறான், அங்க போய் டான்ஸ் ஆடுறான், ஒரு மரத்து மேல ஏறுங்கிறான், அதை புடுங்குறான், இதை புடுங்குறான், என்னன்னவோ பண்றான். ஏன்னா அவன் வாழ்க்கையிலேயே முதல் தடவை சுதந்திரத்தின் சுவாசம்னுவாங்க, the breath of freedom. இன்னுமே நான் அடி வாங்க வேண்டியதில்லை, இன்னுமே யாருக்கும் நான் அடிமையா பயந்து வாழ வேண்டியதில்லை. எனக்கு சுதந்திரம் வந்துருச்சு. அவனுக்கு இருந்த ஆனந்தம் அவனுக்கு தான் தெரியும். சுதந்திரம், இனிமே ஃப்ரீ பேர்ட், நான் ஒரு சுதந்திர பறவை அப்படின்னு ஒரே ஆனந்தம், பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இனிமே நான் போய் சேர்ந்துருவேன், எங்க ஊர் சேர்ந்துருவேன். அவன் சந்தோஷமா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல திரும்பி போய் இப்படி பாக்குறான். அவனுடைய துரை நிக்கிறாரு. துரை நிக்கிறாரு. துரை கூட 50 பேர் நிக்கிறாங்க. அந்த 50 பேரும் பெரிய அந்த காலத்துல புல்டாக் வச்சிருப்பாங்க. இந்த அடிமைகள் எல்லாம் பிடிச்சிட்டு அது கடிச்சிட்டு வரும், இழுத்துட்டு வரும். 50 புல்டாக கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனை விரட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள வந்துகிறாரு துரை. எப்படி இருக்கும் அவனுக்கு? அப்படியே சிரிச்ச முகமா ஆனந்தமா இருந்து அதை பார்த்த உடனே முகம் தொங்கி போச்சா. அந்த வேதனையில கிடைச்சாங்கன்னா துண்டு துண்டா ஆக்கிடுவார் துரை. தப்பிச்சா போறேன்னு. அதனால திரும்பி பிடிச்சி ஒரு முயல் ஓடுற மாதிரி, பயந்த முயல் ஓடும் இல்லையா, அங்க குச்சி இங்க குச்சி ஓட்டம் பிடிக்கிறான் திருட்டு.
ஓடும்போது அவன் நினைச்சுக்கிறான், இந்த சந்தோஷத்தை நம்பவே முடியாதியா, எனக்கு வர சந்தோஷத்தை நம்பவே முடியாது, அது நம்பவே முடியாது என் சந்தோஷத்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், ஆனா அந்த சந்தோஷத்தை நம்பவே முடியலையே, நான் மாட்டிக்கத்தான் போறேன், அந்த துரை என்னை இழுத்துட்டு போய் திருப்பி என்னை அடிமைத்தனம் வைக்கத்தான் போறாருன்னு சோர்ந்து ஓடுறான். அந்த காட்சியை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு விதத்துல நம்மளுடைய அனுபவத்தை விளக்குற ஒரு காட்சி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம், சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அதுல இருந்து இயேசு நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். விடுதலை கொடுத்த உடனே நமக்கு ஆகுற ஃபீலிங் என்னன்னா, பெரிய பேரானந்தம். என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, இன்னமே பாவம் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, நான் இன்னமே வெற்றி கொள்ளுவேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது, ஆனந்தமா நம்ம போறோம். அப்படி அந்த அடிமை மாதிரி போகும்போது திடீர்னு ஒரு நேரத்துல என்ன ஆகுது, ஒரு விடுதலை, சுதந்திரத்தின் சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறோம். ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீன்னு பாட்டுலாம் வருது இல்லையா? அதை சுவாசிக்கும் போது திடீர்னு நமக்கு சோதனை வருது, பாவ சோதனை வருது. அந்த சோதனை வரும்போது நம்ம ஐயோ திருப்பி நம்ம பாவ வழியில போயிடுவோமா, திருப்பி பழைய வழியில எகிப்துக்கே நம்ம போயிடுவோமான்ற வேதனை நமக்கு ஏற்படுது. இந்த ரெவலேஷன் 15வது அதிகாரம் அப்படி சோர்ந்து போய் அப்படி பயந்து போற ஒரு இவங்களுக்கு ஒரு பெரிய அஷூரன்ஸ் கொடுக்குது, ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குது. இல்ல, ஒரு காலம் நீ திரும்பி போக முடியாது, ஒரு காலம் அந்த துரை வந்து உன்னை பிடிச்சிட்டு போக முடியாது. உனக்கு ஒரு ஆறுதல், ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிற மாதிரி அருமையான ஒரு சாப்டர். நமக்கு ஒரு உண்மையா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க திரும்பி போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரிசுத்தாவி ஆறுதல் கொடுக்கிற ஒரு அதிகாரம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது 14 சாப்டரை முடிச்சிருக்கிறோம். 14 சாப்டர்ல ஒரு 12ல இருந்து 14 வரைக்கும் ஒரு காட்சியை பார்த்துட்டு அதை முடிச்சிருக்கிறோம். ஜட்மெண்ட்ல முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு காட்சி ஆரம்பிக்குது 14வது அதிகாரத்துல. எப்படி சொல்ல முடியும், அது எப்படி ஆரம்பிக்குது? 15 வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். வேறொரு அடையாளத்தை கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. இது முதல்ல கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா 12வது இதுல பாருங்க, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. பாருங்களேன், ஒரு அடையாளத்தை காணப்பட்டதுன்னா ஒரு புதிய ஒரு அடையாள காட்சி, நமக்கு புது விஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த விஷன் முடிஞ்சிருச்சு, அதை விட்டுட்டு இப்ப புது விஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம். இயேசுடைய முதலாவது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் போற ஒரு விஷன். இதுல வந்து 7 முத்திரைகளை பார்த்து முடிச்சோம், 7 எக்காலங்களை பார்த்து முடிச்சோம், ட்ரம்பெட்ஸ். இப்போ வந்து 7 கலசங்களை பார்த்து முடிக்க போறோம். அந்த 7 கலசங்களை ஆரம்பிக்கிற ஒரு காட்சி. இந்த காட்சி வர்றதுக்கு அதை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார், ஆனா திடீர்னு ஒரு பிரேக்க கொடுக்கிறார் யோவான். ஏன் அப்படி கொடுக்கிறாருன்னா, ரெவலேஷன் புக் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான புக், ரொம்ப தீவிரம், ரொம்ப இன்டென்ஸான புக் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப பயங்கரமான காட்சிகள் வருது, மிரட்டுற மாதிரி, பயன்படுத்துற மாதிரி எல்லாம் நமக்கு ஆகுது. ஒரு போர் நடக்கிறத பார்க்க, ஆவிக்குரிய போர். அந்த மாதிரி போர் காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா, போர் நடக்கிறது வந்து அது தொடர்ந்து போரே இருந்துச்சுன்னா டயர்ட் ஆயிருவோம் நம்ம இல்லைங்களா? போர் டமா டமா டமான்னு சுடுறாங்க, பாம்பு போடுறாங்க, பறக்குறாங்க, அது ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா? ரெஸ்ட் இத பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் வேணும் நமக்கு. மனுஷ இயற்கையே அப்படித்தான். நல்ல எழுத்தாளர்களுக்கு தெரியும், ஒரு தீவிரமா எப்பவும் எழுதிக்கிட்டே போனீங்கன்னா அவங்க புக்கை தூக்கி போட்டுருவாங்க. ஒரு தீவிரமான ஒரு காட்சி முடிஞ்ச பிறகு ஒரு ரெஸ்ட கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த சினிமாக்காரங்களுக்கும் தெரியும் பாருங்களேன், ஒரு தீவிர ஒரு போர் சினிமா எடுத்தாங்கன்னா ஒரு போர்லாம் எடுத்த உடனே திடீர்னு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம இயற்கையை அப்படித்தான், தொடர்ந்து நம்ம அந்த தீவிரத்துல இருக்க முடியாது, அந்த தீவிரத்துல நம்மளால சமாளிக்க முடியாது. அதனாலதான் தொடர்ந்து வேலை 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 வேலைன்னு இருக்கும்போது ஒரு டைம்ல என்ன ஆகுது, ஒரு ரெஸ்ட் இல்லாம, ஒரு பிரேக் இல்லாம, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் இல்லாம போயிடும். ஏன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வேலை பண்ணும்போது நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா எழுத்தாரை விட பெரிய ஞானமுள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து இதை எழுதி இருக்கிறார். அவர் மனுஷ இயற்கையை தெரிஞ்சு எழுதி இருக்கிறார். தீவிரமான காட்சிகளே சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம அவ்வளவுதான் அதமானம். அதனால ஒரு ரெஸ்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு இதுல கொடுக்கிற. இந்த ரெவலேஷன் எழுதின முறைகளே அப்படித்தான்.
பாத்தீங்கன்னா 7 சபைகள் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஏறி வா அப்படின்னு யோவானுக்கு ஒரு அழைப்பு வந்து பரலோக ரெஸ்ட் காட்சி கிடைக்குது. அதுக்கப்புறம் திருப்பி 7 முத்திரைகள் வருது, திருப்பி ஒரு ரெஸ்ட் காட்சி. 7 எக்காலங்கள் வருது, ஒரு ரெஸ்ட் காட்சி. அதே மாதிரி தான் பாருங்களேன். இதை நினைச்சு பார்க்கணும். கடவுள் எவ்வளவு அன்புள்ளவரா இருந்தா தன்னுடைய எழுத்துலயே வெளிப்பாடுலயே நம்மள நினைச்சு அவர் எழுதி இருக்கிறார். பாருங்களேன், அவரு புரிஞ்சுக்க எழுதிக்கணும் எழுதல, நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி இருக்காரு. அவருடைய எழுத்துலயே வெளிப்பாடுலயே அவ்வளவு அன்புள்ளவரா இருந்தா பராமரிப்புல ஒரு அன்புள்ளவரா இருக்க மாட்டாரு? நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்க மாட்டாருன்றத ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, நம்ம இன்னைக்கு இதை படிக்கும் போது இது வரைக்கும் இந்த 1வது வசனத்துல இருந்து நம்ம தியானிப்போம். 1வது வசனத்தை படிங்க. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. இத பாத்தீங்கன்னா அந்த 7 வாதைகளுடைய 7 தூதர்கள் 7 வாதைகளோடு வர்றத அவர் பாக்குறேன்றார். அதை ஆரம்பிச்சு வச்சுட்டு நடுவுல ரெஸ்ட் கொடுக்கிறார் நமக்கு. 7 வாதைகள் ஆரம்பிச்சு வச்சுட்டு, ஏன் அப்படின்னா 7 ஒருவேளை நம்ம சரியா கவனிக்கணும்ன்றதுக்காகவோ இல்லையோ தெரியல, ஒருவேளை அது இருக்கலாம். அந்த முதல் வசனம் வந்து 7 வாதைகளை பத்தி பேசுது. 2ல இருந்து 5 வசனம் வரைக்கும் நமக்கு ரெஸ்ட், ஒரு ரிலாக்ஸேஷனை பத்தி பேசுது. ஒரு 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 திகிலை ஏற்படுத்திட்டு ஒரு ரெஸ்ட கொடுக்கிற மாதிரி, ஐயோ உங்களுக்கு மறந்துட்டேன் இத பத்தி சொல்றேன்ற மாதிரி அவர் கொடுக்கிறார். அதனாலதான் 1வது வசனம் வாதையை பத்தி சொன்னாலும் அந்த 2வது வசனம் வித்தியாசமான ஒரு காட்சியை நமக்கு காமிக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2வது வசனம் படிங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ துறமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி வசனங்கள். இது வரைக்கும் அந்த வலு சர்ப்பத்தை பார்த்து, அந்த மிருகத்தின் கொடுமையை பார்த்து, அந்த பாபிலோனுடைய பயங்கரத்தை பார்த்து, அந்த தேவனுடைய கோபாக்கினையின் ஆலையை பார்த்து, அதெல்லாம் பார்த்து மிரண்டு பயந்து போய் இருக்கிறவர்களுக்கு இப்போ ஒரு ரெஸ்ட் மாதிரி. இதெல்லாம் ரொம்ப அவசியமானது, இதெல்லாம் நடக்க வேண்டியது அவசியமானது. அதெல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துறேன், ஆனா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி அந்த வசனங்களை நம்ம கொண்டு வர்றது ஆண்டவர் பார்க்கலாம். இது என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் பெற்ற விசுவாசிகள், ஜெயம் கொண்ட விசுவாசிகள் பரலோக கரையில, கடல் கரையில நிக்கிற மாதிரி ஒரு காட்சி நமக்கு தெரியுது. பாருங்களேன், மிருகத்துக்கும் அதனுடைய முத்திரைகளுக்கும் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்களா வருது, உள்ளாகாமல், அதுக்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் எங்க நிக்கிறதா கண்ட தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். கண்ணாடி கடல் நிற்கிறதை கண்டேன் அப்படின்னும் போது இதை யார் பத்தி பேசுது இந்த வசனம் அப்படின்னா, உண்மையான விசுவாசிகளை பத்தி பேசுது. சொல்லப்போனா நம்மளை பத்தி பேசுது. நம்மளுடைய எதிர்காலம், நம்முடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ கிளிப்ல காமிச்சா எப்படி காட்டுறது. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி, இப்படித்தான் அவன் ஃபியூச்சர் இருக்க போது, அதை பார்த்து நீ சந்தோஷப்படு, அதை பார்த்து நீ மகிழ்ந்து சந்தோஷப்படுன்ற மாதிரி ஒரு காட்சி நமக்கு வருது. ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். என்னதான் இந்த மிருகம் செஞ்சாலும், என்னதான் இந்த வலுசர்ப்பம் செஞ்சாலும், கடைசியில நீ வந்து கடற்கரை சேர்ந்து கரை சேர்ந்துட்ட, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. அந்த அடிமைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த புல்டாக் எல்லாம் விரட்டுது, எஜமான் விரட்டிக்கிட்டு வர்றாரு, அவன் ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கும் போது எங்கேயோ தப்பிச்சு ஒரு நைட் ஒரு இடத்துல தூங்குறான்னு வச்சுக்கோ. தூங்கின உடனே அவனுக்கு ஒரு கனவு வருது. ஏஞ்சல் அந்த கனவு கொண்டு வராரு. என்ன மாதிரி கனவுனா, அவங்க சொந்தக்காரோடு அவன் போய் ஊர்ல சேர்ந்துட்டான். இந்த புல்டாக் கிட்ட அவன் மாட்டிக்கல, சொந்தக்காரோடு ஊர்ல சேர்ந்தாச்சு. அவன் இன்னுமே சந்தோஷமா, இன்னுமே அவன் விடுதலை, யாருமே அவனை பிடிச்சிட்டு போக முடியாதுன்ற ஒரு காட்சி கனவு அவனுக்கு வருது. அந்த காட்சி உறுதியானது, உண்மையானதுன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்சுட்டவன அவனுக்கு என்ன செய்யும்? அவன் எந்திரிச்சு சோர்ந்து போக மாட்டான். சரிங்களா, நான் மாட்டிக்க மாட்டேன், முழு மூச்சோடு புடிச்சு ஓடுவான். ஏன்னா நிச்சயமா தெரியும் நான் போய் சேர்ந்துருவேன். அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு இந்த காட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க பாக்குறது யார் தெரியுமா? நீதான். ஒரு கனவு கொடுக்கிற ஏஞ்சல்ஸ் கனவு கொண்டு வர மாதிரி நமக்கு கொண்டு வர. வலு சர்ப்பம் இருக்குதான், பாபிலோன் இருக்குதான்,
எல்லா பாவங்கள் உன்னை விரட்டுது தான், சத்துருக்கள் உன்னை விரட்டத்தான் பாக்குது. ஆனா கடைசியில நீ எங்க நிக்கிறப்பா, அந்த கனவு கொடுக்கிற மாதிரி அதை பாக்குற நமக்கு ஒரு பெரிய உற்சாகம். நிச்சயமா நான் போய் சேர்ந்துடுவேன், நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடுவேன். இன்னும் ஒரு ஆர்வத்தோடு ஆக்ரோஷத்தோடு ஓடுவதற்கு ஒரு உற்சாகம் கொடுக்கிற மாதிரி ஒரு காட்சி நமக்கு வருது. இந்த காட்சி ஒரு கடல் கரையில நின்று ஜனங்கள் கடவுளை துதிக்கிறத பாக்குறேன் அப்படின்னு யோவானுக்கு வந்த உடனே, ஒரு யூதனுக்கு அந்த காட்சி வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கடற்கரையில நின்று கடவுளை துதிக்கிற காட்சி அது எந்த யூதனுக்கும் அவனுடைய யூத சரித்திரத்துல இருக்கிற பெரிய காட்சி எது தெரியுமா? செங்கடலுக்கு முன்பதாக நின்று தங்களுடைய முப்பிதாக்கள் கடவுளை துதிச்ச காட்சி எந்த யூதனுக்கும் சரித்திரத்தை அவன் மறக்கவே முடியாது. மோசே ஒரு பாட்டு எழுதினார் அந்த டைம்ல. ஒரு யூதனும் வாரத்துல ஒரு வாட்டி அந்த பாட்டை பாடுவான். புரியுதுங்களா? யோவானு மறக்குவாரா? அவர் ஆல்ரெடி கடல் கரையில தான் இருக்கிறாரு, இந்த பத்மு தீவுல இருக்கிறாரு, கடலை பாக்குறாரு. அது மாத்திரம் இல்லாம கடல் கரையில ஒரு துதி நடக்குதுன்னா அவனுக்கு உடனே எக்ஸோடஸ் காட்சி தான் ஞாபகம் வரும். அந்த எக்ஸோடஸ் அங்க 3வது வசனம் படிங்க. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரன் ஆகிய மோசேவனுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, அவங்க என்ன பண்றாங்க? மோசேவுடைய பாட்டு எங்க ஃபியூச்சர்ல பரலோகத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதின பழைய பாட்டை போய் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல பரலோகத்துல பாட போறாங்களான்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப பழைய பாட்டு இல்லையா, அந்த பாட்டை ஏன் பாடுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனா அந்த பாட்டினுடைய அதிசயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? நம்ம யாத்ராம் படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப ஒரு வருஷத்துக்கிட்ட படிச்சிருக்கிறோம். அதனோட அதிசயம், ஒரு மோசே வந்து அந்த ஜனங்களை கூப்பிட்டு வெளியே வந்த பிறகு அந்த முழு ஜனங்களும் அதை அனுபவிச்சு எத்தனை லட்ச கணக்குல இருந்தாங்க. அவங்க எல்லோரும் அந்த காட்சியை கண்டு மனசு உருகி போய் முழு இருதயத்தோடு லட்ச கணக்குல முழு இருதயத்தோடு தேவனை அவங்க ஸ்தோத்திரிக்கும் போது அந்த மாதிரி பாட்டு சத்தம் கடலை விட பெரிய சத்தமா இருந்திருக்கும் அவங்க சத்தம். 15வது அதிகாரம் அவங்க துதிச்ச பாட்டு அந்த மாதிரி பாட்டு. அந்த முழு பாட்டும் பரலோகத்துல போய் பாடின மாதிரி. ஏன்னா அந்த முழு பாட்டுலயும் கடவுளை துதிக்கிறத விட்டா வேற ஒண்ணுமே இல்லை. அந்த பாட்டுல கடவுளை தான் பெருசா உயர்த்தி பாடுற மாதிரி. இஸ்ரவேலுக்கு ஒரு சொல்லப்போனா ஒரு தேச பக்தி கீத மாதிரி அந்த பாட்டுல நமக்கு ஞாபகம் இருக்கலாம். எல்லோரும் அப்படி பாடுறாங்க. அதுல மிரியம் அந்த அந்த அம்மா மியூசிக்க போடுது, டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பெரிய காட்சி அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யாத்ராமு கதையில ஒரு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க பாவத்து இது அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அந்த அந்த அடிமைத்தனம் இருந்த மாதிரி மிக ரொம்ப கொடுமையான அடிமைத்தனம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 7 வருஷம் இல்ல, 400 வருஷம், 4-5 தலைமுறைங்க. பிறந்தது அடிமை, எங்க தாத்தா அடிமை, எங்க அப்பா அடிமை, என் புள்ள அடிமைன்ற மாதிரி 4-5 தலைமுறைங்க அடிமைத்தனத்திலேயே பிறந்தாங்க. பிறந்து சின்ன வயசுல இருந்தே செங்கல் மெரிச்சு செங்கலை பண்ணி இந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ், அந்த ஆலோட்டிகள் சாட்டைய வச்சுக்கிட்டு அடின்னு அடிச்சு சாப்பாடு ஒழுங்கா தர்றது இல்ல, ரெஸ்ட் இல்ல, கொடுமை பண்ணி அவங்க பிள்ளைங்களை பிடிச்சி நதியில போடுறதும் அவங்க லேடிஸ பயங்கரப்படுத்துறதும் ரொம்ப கொடுமையா அவங்களை நடத்தினாங்க. ஆனா அந்த அந்த மாதிரி பாருங்களேன், அந்த 4-5 தலைமுறை அந்த சுதந்திரத்தின் சுவாசத்தை சுவாசிச்சதே இல்லை. பிறந்தது அடிமையாவே செத்து போனாங்க. எத்தனையோ பேர் அப்படி இருந்து போனாங்க. ஆனா தேவன் மோசேவை அனுப்புறாரு. மோசேவை அனுப்பி ஃபாரோ கிட்ட என் ஜனங்களை போக விடு அப்படின்னு மோசே போய் கேட்கிறாரு. கேட்ட உடனே ஐயோ கூட்டு போங்கன்னாரா ஃபாரோ. மகா கொடுமையோடு கர்த்தர் யாரு அவர் யாருன்னு தெரியாது, ரொம்ப கையில கீழெல்லாம் பேசணும். அவன் 5 விரல 10 விரல உடைக்கிற மாதிரி 10 வாதைகளை அனுப்பிச்சார். பயங்கரமான வாதைகள். அந்த நைல் நதி ரத்தமாயிருச்சு. தவளைகள், பேனு, பூச்சிங்க, ஆடு மாடுகள் சாவுறது, கல்மலைகள், வெட்டுக்கிளிகள், 3 நாள் இருள். ஃபாரோ என்னென்னவோ பண்ணி பார்த்தாலும் தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்திக்கிட்டான். கடைசியில அங்க இருந்த அந்த சங்கார தூதன் வந்து முதல் பிள்ளைகள் எல்லாம் சாவடிச்ச பிறகு ஃபாரோ அனுப்புறது இல்ல, விரட்டி விட்டான். விரட்டுறது மாத்திரம் இல்ல, தங்கத்தெல்லாம் கொடுத்து தயவு செய்து போறதுக்கு தங்கத்தை கொடுத்து அனுப்புறான்.
உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நீங்க போனா மட்டும் போதும்னு சொல்லி எல்லாருக்கும் தங்கெல்லாம் கொடுத்து விரட்டி விடும். விரட்டி அந்த மக்கள் முதல் தடவை சந்தோஷமா வெளியே வராங்க. அந்த அடிமை வந்த மாதிரி முதல் தடவை சுதந்திரத்தின் சுவாசமே பாடி ஆனந்தமா வெளியே வரான். கடல் கரை கிட்ட வராங்க. கடல் கரை கிட்ட வரும்போது என்ன நடக்குது? டமா 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 சவுண்ட் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குதேன்னு பார்த்தா ஃபாரோ விரட்டிட்டு வர. ஐயோ, இந்த சந்தோஷத்தை நம்பவே முடியாது அப்படின்னு அவங்க பாவம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். தெரியும் எங்களுக்கு. அவங்க சொன்னது பாருங்களேன், 14 என்ன சொல்றாங்க பாருங்களேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 10-12 படிங்க. 10 படிங்க தொடர்ந்து. சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்புறம் அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத புலிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? பாருங்களேன், பயந்து மிரண்டு போய் ஒரு ஆகுது. இருதயமே அவங்களுக்கு பயந்தாறுதல்னு வருது. பயம் சரியான வார்த்தையே இல்ல. அவங்க இருதயமே கரங்கி போச்சு, பயந்து நடுங்கி. வேலை செய்து எங்களுக்கு நலமா இருக்கும், எங்களை விட்டுருக்க கூடாதா, கல்ற இல்லன்னா எங்களை எப்படி எடுத்துட்டு வந்தீருன்னு 6 அடிச்சுட்டு மோச கிட்ட பயத்துல நடுங்கி போறாங்க. பயத்துல நடுங்கி பயங்கரமா போயிடுறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்மளும் அநேக டைம்ல இப்படித்தான் ஃபீல் பண்றது. ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டாரு, ஆண்டவர் என்ன காப்பாத்திட்டாரு, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், ஐ எம் ஹாப்பி, நான் சுதந்திரவாளி அப்படின்னு சந்தோஷமா நம்ம வரோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பமா மேக ஸ்தந்தமா என் கூட இருக்கிறாரு. ஒரு விதத்துல சாத்தானுக்கு நம்ம அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு நம்ம அடிமையா இருந்தோம் இல்லைங்களா? பாவம் சொல்ற விதத்துல தான் நம்ம செய்வோம். இச்சைகளுக்கு நம்ம அடிமையா இருந்தோம், உலகத்துக்கு நம்ம அடிமையா இருந்தோம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய உயர்த்த கரத்தினால் நம்மளை ரட்சித்து நம்மளை காப்பாத்தி வெளியே கொண்டு வர. அதுல வெளியே கொண்டு வந்த பிறகு நம்ம ரொம்ப சனக மாதிரி, இன்னமே நான் அடிமை இல்லை. என் கழுத்துல இருந்த செயின், என் கால்ல இருந்த செயின், என் கையில இருந்த செயின் எல்லாம் உடைச்சு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், பாவ விடுதலை எனக்கு கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமா பாடுறோம், பாட்டை பாடுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். இனிமே இச்சைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, நான் வனாந்திரத்துல தொடர்ந்து போவேன் அப்படின்னு. இப்படி நம்ம போகும்போது சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, ஃபாரோவுடைய ரதத்தின் சத்தம் நம்மளுக்கு கேக்குது இல்லைங்களா? ஃபாரோவுடைய ரதத்தின் சத்தம் நமக்கு கேக்குது. வலுசற்பம் நம்மள துரத்திட்டு வருதுன்னு பாக்குறோம், மிருகம் நம்மள துரத்திட்டு வருதுன்னு பாக்குறோம். மிருகம் ஒருவேளை நமக்கு நெத்தியில முத்திரை போட்டுருமான்னு பயம். பாபிலோன் நமக்கு மது கொடுத்து நம்மள தன்னோடு இழுத்துட்டு போயிடுமான்ற பயம். இதெல்லாம் நம்மள விரட்டிட்டு தான் வருது. நம்ம பாவத்துல நம்மள விழுந்துருவோமா, ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிருவனா, நான் பரலோகத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனா, சோதனைகள், பாவ சோதனைகள் நம்மள இழுக்க வருது. இழுக்க ஒருவேளை நம்ம ஆடு மாடு இழுத்துட்டு போற மாதிரி நம்மளையும் திருப்பி நரகத்தை கூட்டு போயிடுவோமா, நம்ம சோதனைகள், நம்ம பாவங்கள் நம்மள நரகத்தை எடுத்துட்டு போய் விட்டுருமான்னு பயப்படுறோம். அந்த ரதத்தின் சத்தத்தை கேட்டு ஐயோ நம்ம பரிசுத்தெல்லாம் கொஞ்சம் உணர்ந்துட்டோம், ஆண்டவருடைய வழியெல்லாம் கொஞ்சம் வந்துட்டோம், ஒருவேளை நம்ம திருப்பி போயிடுவோமான்ற பயம் கலக்கம் நமக்கும் ஏற்படுது இல்லைங்களா? உண்மையாவே ஏற்படும். அது அந்த மாதிரி கலக்கம் ஏற்படும் போது இந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? எந்தெந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய வாசல்ல அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை போட்டாங்களோ அவங்களையே ஆண்டவர் கைவிடலையே. தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை நம்பி வந்திருக்கிற உங்களை போய் கரை சேர்க்காம விட்டுருவாரா அப்படின்ற ஒரு உறுதி அளிக்கிறது தான் இந்த காட்சி. இந்த மாதிரி எக்ஸோடஸ் காட்சியை பாருங்க, அது ஒரு சாம்பிள் தான், அதனோட முழுமை உங்கள அடையுது. அதனோட காட்சியா தான் நமக்கு இங்க காட்டப்படுது. ஏன் மோசேவுடைய பாட்டை நம்ம எல்லாம் போய் அங்க பாட போறோம்னா அந்த அனுபவமே நமக்கே ஏற்பட போகிறது. அதைத்தான் நம்ம விவரமா பார்ப்போமே, இந்த வசனங்கள்ல தான் வருதுங்க. அவங்களையே ஆண்டவர் உடலையே அவங்களையே காப்பாத்தினாரு. இந்த வசனத்துல பாருங்களேன், அவங்கள காப்பாத்தின விதம் பார்த்தோம்னா, ஃபாரோ வரான் ரதத்தை எடுத்துக்கிட்டு, பயங்கர சவுண்டோடு, வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி ஒருத்தர் வெட்டணும் வெறியில வரான்.
அவன் தேசமே சின்ன பின்ன ஆக்கிட்டு என்னை விட்டு போறீங்களான்னு வெளியில வரும்போது ஆண்டவர் அவங்களை எப்படி காப்பாத்துறாரு? மேகஸ்தம்பமா முன்னாடி நடந்துட்டு போன அவருடைய பிரசன்னம் பின்னாடி வரான், பின்னாடி அட்டாக் பண்ணும். பின்னாடி இருக்கிறவங்க யாரு? நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, ஊனமற்றவங்க, அவங்க எல்லாம் பின்னாடி மெதுவா வர்றாங்க. அவங்களால ஃபாஸ்டா நடக்க முடியாது. ஆனா அந்த தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யுது? உடனே முன்னாடிய விட்டுட்டு பின்னாடி போகுது. இந்த மேகஸ்தம்பம் போய் என்னத்தோடு என் ஜனங்களை தொடுறதுக்கு முன்பதாகன்னு ஃபாரோக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அங்க போய் நின்று அவங்களை காப்பாத்தி முன்னாடி மோச என்ன பண்றாரு? கோலை நீட்டுறாரு. கடல் கல்லா ஒரு 2 செவரா பிரிஞ்சு அந்த ஜனங்க அதுல நடந்து போறாங்க. நடந்து போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பா யார் நிக்கிறது அங்க முன்னாடி? ஆண்டவருடைய பிரசன்னம் நிக்குது. இதுதான் நமக்கு வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நம்மள பிசாசு துரத்திட்டு வரலாம், மிருகம் துரத்திட்டு வரலாம், வலுசற்பம் துரத்திட்டு வரலாம், பாபிலோன் துரத்திட்டு வரலாம். நம்ம வனாந்திர பாதையில அந்த கடல்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம். நம்மள பின்னாடி இழுத்துட்டு போகாதபடி ஆண்டவருடைய பிரசன்னம் அதுகளை தடை செஞ்சு நிக்க வைக்கும். நம்மளுடைய பயணம், மோட்ச பயணத்துல நம்ம முன்னேறும்படிக்கு அவருடைய பிரசன்னம் அதை நிக்க வச்சு அதனோட தடை பண்ணுது. அந்த காட்சியை நம்ம மறக்க கூடாது. அதான் இங்க காட்டப்படுது பாருங்களேன். அதுதான் பாக்குறோம். ஆண்டவர் நமக்கு வழியை ஏற்படுத்தி நம்மள நடத்துறாரு. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அவங்க தொடர்ந்து போன பிறகு என்ன நடக்குது? அவங்க ஒரு மனுஷனும் விடாம, ஒரு வயசானவங்களும் விடல, ஒரு இஸ்ரவேலனும் விடல. எல்லாம் எவ்வளவு ஸ்லோவா நடந்து வர முடியுமோ நடந்து எல்லாம் கரை சேர்ந்த பிறகுதான் இந்த மேகஸ்தம்பம் அங்க இருந்து மறையுது. எல்லாரையும் கரை சேர்த்தாச்சு. அப்போ அந்த மேகஸ்தம்பம் மறைஞ்ச பிறகு ஃபாரோ என்ன பண்றாரு? அவங்களை பின்தொடருவேன் அப்படின்னு கடல்லையும் வந்த உடனே அந்த கடல் அப்படியே அவங்கள போட்டு நசுக்கி அவங்கள எல்லாம் அழிக்கிற அந்த காட்சியை பாக்குற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு இருந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தாங்க அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்தியாச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 400 வருஷம் அடிமைத்தனம் சாதாரணப்பட்டது இல்லை. அவங்களுக்கு தான் தெரியும் அதனோட கஷ்டம். நான் ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு சொன்னேன். எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு கனவு. திருப்பியும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி பயத்துல இருந்துருச்சோமா, அங்கேயா வேலை செய்யறேன். அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கையெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம். ஆனா அந்த கனவுல அது உண்மை. இந்த சந்தோஷத்தை நம்பவே முடியாதேன்னு அவங்க வாழ்க்கையில சொல்லவே முடியாது. இன்னமே உன்னை துரத்துறவன் யாருமே இல்ல, அதனோட முழுக்கியாச்சு, எல்லாரையும் போட்டு முக்கி அழிச்சாச்சுன்னு அவங்க ஆனந்த சத்தம் பாடுறாங்க. இதுல நமக்கு ஏன் அந்த காட்சி இங்க வருது தெரியுங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்க அனுபவிச்ச அந்த விடுதலை நம்ம பல மடங்கு அனுபவிக்க போறோம். நம்மள பின்பற்றுகிற சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் அழிக்க போறார். அழிச்சு நமக்கு வெற்றியை கொடுக்க போறார். அந்த ஒரு ஆறுதலான காட்சி தாங்க. இப்போ நமக்கு அநேக சத்ருக்கள் நம்மள பின்தொடரலாம். அநேக சத்ருக்கள் நம்மள தொடர்ந்து வராங்க. சாத்தான் வரான், கள்ள தீர்க்கதரிசிகள், பிசாசு, பல சத்ருவின் சேனையே சொல்லலாம். அந்த ரதம் வர மாதிரி எத்தனை சத்ருக்கள் நமக்கு இருக்காங்க. இந்த உலகம் நமக்கு சத்ரு இல்லைங்களா? ஏன் அநேக விதங்கள்ல போலி கிறிஸ்தவம் எல்லாமே நமக்கு சத்ரு. ஆர்சி மதம் பாருங்களேன், குதிரை மேல ரதத்தின் மேல உட்காந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு பெரிய சத்ரு தெரியுமா? ஆனா அது எப்படி உட்காந்துகிட்டு இருக்கு? ரதத்தின் மேலதான் உட்காந்துக்கிட்டு நம்மள மிரட்டுது. ஆர்சி மதம், இஸ்லாம் மதம், மத்த எத்தனையோ மதங்கள், போலி இந்து மதங்கள், அதெல்லாம் பார்த்து நம்மள மிரட்டுது. நம்ம இங்க குட்டியோண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் அந்த காட்சியின் மூலமா என்ன சொல்றாரு? பயப்படாதே சிறு மந்தையே, அந்த சத்ருக்களை எல்லாம் நான் போட்டு அழிக்க போறேன் ஒரு நாள். அந்த காட்சி தான் நமக்கு வருது. அந்த சத்ருக்கள் பெருசா அவங்க விரட்டுற மாதிரி அழிக்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு நாள் அழிய போகிறது அப்படின்ற ஒரு காட்சி தான் நமக்கு இதுல வருது. பாருங்களேன், அவங்களுடைய அழிவு அந்த 20வது அதிகாரம் ரெவலேஷன் 10 படிங்களா? ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு. 20:10 ரெவலேஷன். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானது மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கண்டமுமான கடலிலே தள்ளப்பட்டார். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். நம்முடைய சத்ருக்களுங்க, நம்மள விரட்டுற இந்த பிசாசு, நம்மள விரட்டுற இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த மிருகம்,
அதனோட சேர்ந்தவங்க எல்லாரையும் ஃபேரோவை போட்டு எப்படி குமர்த்தினாரோ அந்த கடல்ல, செங்கடல்ல, அதே மாதிரி இந்த சத்ருக்களை ஒரு நாள் அமுக்கிற ஒரு காலம் வரப்போ, அந்த காலம் நம்மள விரட்டுற சத்ருங்க நம்ம மேல ஜெயம் கொள்ள முடியாது, நம்மளை இழுத்துட்டு போக முடியாது. அவங்கள கர்த்தர் அழிப்பார். அந்த அழிக்கிற ஒரு காட்சியை அந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்த மாதிரி நம்ம ஒரு நாள் பார்க்க போறோம். பார்த்து ஐயோ நான் அழிச்சு போவேன், இவங்க இதுங்கெல்லாம் என்ன அழிச்சிரும், நான் பார்த்த சத்ருக்கள் எல்லாம் ஆண்டவர் அழிச்சிட்டாரேன்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஆனந்தத்துல சந்தோஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு போட்டிருக்கு, மோசேவுடைய பாட்டை பாடுவோம். ஏன் மோசேவுடைய பாட்டு? அந்த அனுபவம், அந்த ஆனந்தம், சந்தோஷம் நமக்கும் ஏற்படும். அந்த ஆனந்தம் நமக்கும் வரப்போகுது. அதான் அங்க போட்டிருக்கு பாருங்களேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஆச்சரியப்பட்டு நம்முடைய சத்துருக்கெல்லாம் அழிஞ்சு போயாச்சே அப்படின்ற சந்தோஷம். அந்த மகிமையான பாட்டு யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல ஒரு கொஞ்சம் லட்சம் தான் இருந்தாங்க, ஆனா என்ன முடியாத ஜனங்க ரட்சிக்கப்பட போறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடுறதுக்காகத்தான் அந்த காட்சி நமக்கு வருது. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது எங்க நின்றுட்டு பாடுவோம்னா, முதலாவது பழையற்பாடு 4 தலைப்பு போட்டிருக்கேன். பழையற்பாடு யாத்ராமம் அந்த படத்தை நம்ம பார்த்திருக்கோம். புதிய ஏற்பாடு யாத்ராமத்தை பாக்குறோம். அதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா பாவத்துல இருந்து நம்ம விடுதலை பட்டு நம்மளையும் சத்துருக்கள் துரத்துறாங்க, நம்மளும் அந்த செங்கடல் வழியா போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம பார்க்காம இருக்கலாம், ஆனா பேதுரு 1 பேதுல போட்டிருக்கிற மாதிரி உங்களை தன்னுடைய பலத்தினால் என்ன பண்றாரு, காக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க சர்வ வல்லமை தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கும் அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் நம்மளை காத்துக்கிட்டு வருது. நமக்கு ஒன்னும் ஆகாதபடி நம்ம சத்துருக்கள் நம்மளை துரத்திக்கிட்டு வருது, சோதனைகள் நம்மளை துரத்திட்டு வருது, அவங்களை இழுத்துட்டு போனோம் துரத்திட்டு வருது. ஆனா அது நம்மளால ஜெயம் கொள்ள முடியாது. கடைசியில அந்த மாதிரி நின்று நம்மளும் ஒரு துதிக்க போறோம். அந்த காட்சி தான் நமக்கு இங்க வருது. ஆனா அவங்க அந்த கண்ணாடி கடல் பார்ப்போம் அடுத்ததாக. கண்ணாடி கடல் என்ன? இந்த உலக சரித்திரத்தை பார்த்தோம்னா ஒரு ஒரு கலங்கின ஒரு தண்ணி மாதிரி, அலமோதிர கடற்கரை தண்ணி மாதிரி நமக்கு இருக்கு, குழப்பமா இருக்கு. ஆனா அங்க பாருங்களேன், இந்த சாத்தான இந்த வலு சர்ப்பத்தை எல்லாத்தையும் அக்னி கடல்ல தூக்கி போட்ட பிறகு அந்த கடல் எப்படி இருக்குதா, கண்ணாடி மாதிரி இருக்கா. கண்ணாடி மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? காமா இருக்குது, தெளிவா இருக்குது. சில நேரங்கள்ல கடலை பாத்தீங்கன்னா சில நேரத்துல கொந்தளிக்கும். இப்போ யோவானை எடுத்துக்கிட்டோம்னா காலையில டைம் அது கிளாஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அவ்வளவு கொந்தளிப்பே இருக்காது. ஆனா டைம் போக போக என்ன ஆகும்னா அந்த இதால மாறுறதுனால எக்காலஜி அந்த கடல் கொந்தளிப்பு ஜாஸ்தி ஆகும். இன்னும் ஈவினிங் டைம்ல சில டைம்ல பாத்தீங்கன்னா கடல் ரொம்ப அமைதியா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சியத்தான் நமக்கு இங்க எடுத்து சொல்றாரு. கடல் கண்ணாடி மாதிரி இருக்குமா, ஒரு அமைதியா இருக்குமா, சத்ருக்கெல்லாம் ஓய்ந்து போன ஒரு நிலைமையில அமைதியா இருக்கு. இந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுது? ஒரு சோர்ந்து போகிற விசுவாசியே, நான் போய் சேர்வனா, கரை சேர்வனா அப்படின்னு, சத்ரு என்ன ஒருவேளை இழுத்துட்டு போயிட முடியுமா அப்படின்ற ஒரு காட்சி நமக்கு வரும்போது, உன் சத்ருவங்க தான் முழுகி போவாங்க, நீ முழுக மாட்ட. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்புற உண்மையான விசுவாசியை நீ கரையை போய் சேர்ந்துரு. உன்னுடைய சத்ருக்களை ஆண்டவர் அழிச்சே அழிப்பாருன்ற ஒரு ஆறுதலான காட்சி. இந்த காட்சி நான் சேர்ந்துருவேன், அதனால நான் என்னமா செஞ்சுக்கலான்றதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல. அந்த அடிமைக்கு என்ன ஆச்சு? அவன் போய் சேர்ந்துருவேன்னு தெரிஞ்சவன அவன் ஓட்டம் அதிகமா ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்குத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இது தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு பிரயாணம் ரொம்ப தூரம் போறாங்கன்னா, இந்த பிளேன்ல போனாங்கன்னா ஜெட் லாக்னுவாங்க தெரியுங்களா? ஒரு வாந்தி வந்துடும், கப்பல் எல்லாம் போகும்போது வாந்தி எடுத்துருவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, ஜுரம் கூட வந்துடும், ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா அந்த பிரயாணத்தின் தொல்லையெல்லாம் தாங்கின்னு போறதுக்கு காரணம் என்ன? வீடு போய் சேர்ந்துருவாங்க. அதனால பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒருவேளை உலகத்தினால சோதனைகள்னால நமக்கு வாந்தி வர மாதிரி இருக்கலாம், நமக்கு தலைவலி வர மாதிரி இருக்கலாம், வேதனை வர மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு ஆறுதலா என்ன சொல்லப்படுது? நீ கரை சேர்ந்துருவா, பயப்படாது, நீ கரை சேர்ந்துருவ, வேதனைப்படாது, ஆண்டவர் உன்னை கரை சேர்த்துருவாரு, வேதனைப்படாதன்ற மாதிரி. இந்த கடற்கரையை பார்ப்போம். கண்ணாடி கடல்னு பார்க்கும்போது இது வெறும் காமா மாத்திரம் இல்ல, ரொம்ப தெளிவா வேற இருக்குது. அதை பத்தி தான். கண்ணாடினா என்னங்க அர்த்தம்? கண்ணாடியில நம்ம என்ன பண்ண முடியும்? தெளிவா எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதான கண்ணாடி, தெளிவா எல்லாத்தையும் பார்க்க முடியும்.
இன்னும் ரெவலேஷன் அடுத்த வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா 21 படிங்களா, 21:18 வசனம் படிங்க. அங்கேயும் கண்ணாடி வருது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கிற்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. தெளிந்த பளிங்கு, சுத்த கிளாஸ் மாதிரி இருந்ததுன்றார். என்ன அது சுத்த அப்படின்னும் போது கிளியரா எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதுக்குத்தான் கண்ணாடி கடல்னு சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமா எல்லாம் பார்க்க முடியும். இதுல என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கடல் கலங்கி போய் அலமோதி போயிருக்கும். சில தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கிளியரா இருக்கும். 15-20 அடி கூட கீழே என்ன இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்கிற ஒரு காட்சி உள்ள ஒரு கடலை தான் அவர் சொல்றாரு. என்ன இந்த கடல், என்ன இந்த கடலை குறிக்கிறதுனா, முழு சரித்திரத்தை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதாக நம்ம பார்க்கணும். இதை புரிஞ்சுக்க பாருங்களேன், ரொம்ப முக்கியம். பரலோகத்தின் ஃப்ளோர் பூமியின் ரூஃப் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. பரலோகத்துக்கு இருக்கிற ஃப்ளோர் பூமி ரூஃபா. இந்த கடல் கரையில தான் நின்னு கடவுளை பார்த்து நம்ம இந்த கடல் மேல நின்னு, கண்ணாடி கடல் மேல நின்னு கடவுளை நம்ம ஸ்தோத்தரிப்போம். என்ன இந்த கடல் கரை காட்டுது, இந்த கடல் கண்ணாடி கடல் நம்ம காட்டுதுன்னா, முழு சரித்திரத்தை நம்மனால இந்த கடல்ல பார்க்க முடியும். முழு சரித்திரத்துல நடக்கிற நடந்த சகல காரியங்களும், எல்லா போராட்டங்களை, கஷ்டங்களை, உபத்திரவங்களை, பயங்கரமான காரியங்கள் எல்லாமே இதுல பார்த்து, இந்த எல்லாமே கடவுள் எவ்வளவு அழகா தன்னுடைய மகிமைக்கும் நோக்கங்களுக்கும் பயன்படுத்தி அழகா அதை முடிச்சிருக்கிறாருன்றது தெளிவாக நம்ம பரலோகத்தின் அந்த கடல் கரையில, கண்ணாடி கடல் மேல நின்று நம்மளால பார்க்க முடியும். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும், உபத்திரம், போரு, கஷ்டம், நம்ம வாழ்க்கையில நடக்கிற உபத்திரவங்கள், இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் ஏன் கடவுள் செஞ்சாருன்றத எங்க நின்று பார்க்க முடியும்? பரலோகத்துல பார்க்கும் போது நமக்கு தெளிவா தெரியும். இங்க கலங்கின மாதிரி தெரியுது, அலமோதுற மாதிரி தெரியுற கடல் அங்க எல்லாத்தையும் தெளிவா பார்க்கறதுக்கு நம்மளால முடியும். அதைத்தான் நமக்கு ஒரு இதை போட்டிருக்கு பாருங்களேன். அவருடைய ஞானத்தை, பராமரிப்புல அவருக்கு இருந்த ஞானத்தை நம்ம இதுல பார்த்து அதனோட அழகை நம்ம பார்ப்போம். எப்படி இந்த உலகத்துல நடந்த சகல காரியங்களும் அவருடைய நோக்கங்களுக்கு அழகா அதை பயன்படுத்தி கடவுள் கொண்டு முடிச்சாருன்றத அந்த கரையில பார்த்து, இன்னொன்னு சொல்லவா, அந்த ஃப்ளோரை பார்த்து கடவுளை நித்தியமா நம்ம துதிக்க போறோமா. அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசு, அவருடைய அதிசயம் எவ்வளவு பெருசு. அத்தாங்க அந்த வசனத்துல வருது. அவங்களுடைய துதி எப்படி இருக்கு பாருங்களேன். என்ன மோசேவின் பாட்டை என்ன பாடுறாங்க, அந்த பாட்டை பாடுங்க. என்ன போட்டிருக்கு? 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவர பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவர்களுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். சர்வ வல்லமையுள்ள தேவனுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எப்படி மகத்துவமும் ஆச்சரியம் உள்ள. ஆண்டவருடைய கிரியைகளை பத்தி அவங்க துதிக்கிறாங்க. எங்க பார்த்து துதிக்கிறாங்க? அந்த கடலை பார்த்து தான் துதிக்கிறாங்க. ஏன்னா இங்க நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்க எல்லாம் கலங்கின தண்ணி மாதிரி இருக்கு. ஏன் அது நடக்கணும், ஏன் இது நடக்கணும் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா பரலோகத்துல இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? முழு சரித்திரமும் நம்மனால பார்க்க முடியும். அதுல கடவுளுடைய ஞானம் எவ்வளவு அழகா இருந்திருக்கு, எவ்வளவு அழகா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு அவர் ஞானம் உள்ளவரா காமிச்சிருக்கிறாருன்னு எல்லாத்தையும் பார்த்து அவரை துதிக்க முடியும். அதான் போட்டிருக்கு பாருங்களேன். அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமும் ஆச்சரியம் உள்ளவைகளா இருக்கிறது. முழு சரித்திரமும் குழம்புன மாதிரி நமக்கு இங்க இருந்தாலும் பரலோகத்துல அப்படி இருக்க போறது இல்லை. நமக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? எப்ப பாரு மனுஷன் கடவுள்கிட்ட என்ன கேட்கறது? ஏன் ஆண்டவரே, ஏன் வாலிபமா இருக்கும் போது அந்த பையன் செத்துட்டான்? ஏன் வயசானவங்க இவ்வளோ வியாதி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறான்? ஏன் ஆண்டவரே இப்படி பிறக்கிறாங்க? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இந்த உலகத்துல? ஏன் இவ்வளவு போருங்க? இவ்வளவு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க? ஏன் குழந்தைங்க இப்படி கஷ்டமா பிறக்குது? ஏன் குழந்தைங்க இப்படி ஹேண்டிகேப்பா பிறக்குது? ஏன் இவ்வளவு வேதனை? ஏன் எல்லா மனுஷர்களும் நம்ம கேட்கறது உண்டு. எவ்வளவு கேள்விகள் நமக்கு இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்கணும்? யோபு கேட்டார், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? தாவீது கேட்டார், ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீர்கள்?
எல்லா தீர்க்கதரிசியும் கேட்டாங்க. ஏன் யோவான்ஸ்தான தலையை அவ்வளோ பெரிய மனுஷனை தலையெடுத்து கொண்டுறணும்? ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? நமக்கு இந்த பராமரிப்புல புரியுதா? ஆனா ஒன்னும் புரியுறது இல்ல. எல்லாமே ஒரு குழப்பமா கலங்குனதா இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த கடற்கரையில நிக்கும் போது நமக்கு எல்லாம் தெளிவாக புரியும். அதுதான் பரலோக ஸ்லாக்கியம். அந்த கடற்கரை கண்ணாடின்னா என்ன, எல்லாம் தெளிவாக பார்க்க முடியும். கடவுள் தன்னுடைய ஞானத்துல பராமரிப்பு முழு உலகத்தை நடத்தி அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி தான் எவ்வளவு அதிசயமான கிரியை செய்யக்கூடியவர்னு ஒரு மியூசியம் பீஸ் மாதிரி நித்தியம் பார்க்கும்படிக்கு வைக்க போறார். அதை பார்த்து 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 தான் நித்தியமெல்லாம் துதிக்க போறாங்க அவர். ஆஹா, ஆண்டவரே உடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள், என்ன ஞானமா பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு அங்க புரியல, இங்க வந்தா எல்லாம் தெளிவாக புரியுது. பாருங்களேன், ஆண்டவருடைய ஞானம் நமக்கு இங்க புரியாதுங்க. ரோமர் 11:33 படிங்களா? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எவருடைய ஞானம் எவ்வளவு உயர்வா இருக்கிறது, எவ்வளவு பெருசா இருக்கிறது. இந்த உலகத்துல நம்மளால ஆராய முடியாது, இந்த உலகத்துல அதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அதெல்லாம் முடிச்சு ஒரு பினிஷ்ட் ப்ராடக்டா அவர் போய் நிறுத்தும் போது தான் நமக்கு அப்ப பார்த்து ஆச்சரியப்படும். அது ஒரு சாட்சி, அவருடைய கிரியைகள் மகத்துவமும் மகிமையும் நீதியும் உள்ளவர்கள் அப்படின்னு உலகமே தன்னை புகழும்படிக்கு, இந்த சராசரமே தன்னை புகழும்படிக்கு இந்த பராமரிப்பு தாங்க ஒரு மியூசியம் பீஸா அவர் வைக்க போறாரு. அதுக்கு தான் நடத்திட்டு இருக்காரு. அது எப்படிப்பட்ட கடல்னா போட்டிருக்கு? அக்கினி கடந்த கடல் போட்டிருக்குங்களா? என்ன போட்டிருக்கு? அக்கினி கடந்த கண்ணாடி கடல். என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மோசே அந்த கடல் கரையில அவங்க நிக்கும் போது அவங்க கூட நின்னது எது? கடல் கரை அப்படியே அமைதியாயிருச்சு. அது மூடின பிறகு கண்ணாடி கடல் மாதிரி அதை பார்த்து அப்படியே ஆச்சரியத்துல நிக்கிறாங்க. அந்த கடற்கரையில என்ன பிரதிபலிச்சிருக்கும் தெரியுமா? அவங்க பக்கத்துல என்ன நிக்குது? அக்கினி ஸ்தம்பம் நிக்குது. அந்த அக்கினி ஸ்தம்பத்தினுடைய பிரதிபலிப்பு அவங்க பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? கண்ணாடி மாதிரி இருக்கும்போது அந்த காட்சி தான் இங்க வருது. இங்க ஏன் அந்த அக்கினி ஸ்தம்பம் நமக்கு வருதுன்னா, இந்த உலகத்துல உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு துன்பங்கள் இருக்கு. ஏன் இந்த முதல் உலக போர் நடக்கணும், ரெண்டாவது உலக போர், ஏன் சுனாமி வரணும், ஏன் அந்த பில்டிங்க போய் இடிச்சு அமெரிக்கால அப்படி கொடுமைகள் நடக்கணும், எவ்வளவு பயங்கரங்கள்லாம் நடந்துட்டு வருது. ஏன் எனக்கு தான் இப்படி கஷ்டம் வரணும், நான் ஊழியம் செய்யறேனே ஏன் எனக்கு தான் இப்படி கஷ்டம் வரணும், நமக்கு கேள்விகள் வரும். ஏன் எனக்கு இப்படித்தான் பிறக்கணும், ஏன் எனக்கு இப்படித்தான் கஷ்டம், இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாம் இல்ல கேள்வி? ஏன் 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 இப்ப புரிய முடியாது, இப்ப புரிய முடியாது. இந்த கண்ணாடி கடல் கரையில் நடக்கும் போது என்ன பண்ணுவீங்க? சாஷ்டாங்கமா ஆண்டவரே உடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள்னு புகழ்ந்து புகழ்ந்து புகழ் அவர் ஸ்தோத்திரிப்பீங்க. அதுக்காகத்தான் இப்ப நமக்கு தெரியாது உடைய கிரியைகள் மகத்து. 4வது வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். அவருடைய கிரியைகள் 4வது 5வது வசனம் படி, இவங்களுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரம் இல்ல. சரி, அதுல your righteous acts are revealed in word, வெளிப்பட்டது. உங்களுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. எங்க வருது இது தமிழ்ல? பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். பாருங்களேன், உங்களுடைய வழிகள் நீதியும் சத்தியம். அநியாயம் செய்யறவர் அல்ல, நீர் யாருக்கும் தப்பு செய்யறவர் அல்ல. நான் நினைச்சுக்கிறோம் இப்ப என்ன நடக்குது, இந்த கடவுளுக்கு ஆண்டவருக்கு கண்ணு இருக்கிறதா? இவ்வளவு அநியாயத்தை செய்யறாரு. அவிசுவாசங்களும் அப்படிதான் பேசுது. எங்க சொந்தக்காரெல்லாம் அப்படித்தான். அவங்க வீட்டுக்கு போனா அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்குதா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படித்தான். அவருடைய வேலைதான் நீ செய்யற, அவர் உனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்குதா அப்படின்னு அநியாயம் செய்யறாரு. அவருடைய கிரியைகள் நீதியும் சத்தியமானவைகள். அவருடைய தப்பா செய்யறவரே இல்லை. அப்புறம் இல்ல, அதுல இங்கிலீஷ்ல உங்களுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமானவைகள் ஆயிடுச்சு. உங்களுடைய நீதியான செயல்கள் இப்போ வெளிப்படுது. ஆண்டவரே, இப்போ வெளிப்படுது எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறீருன்னு. இந்த பெயிண்டிங் பண்ணும்போது பெரிய பெரிய பெயிண்டிங் பண்ணுவாங்க. மைக்கேல் ஆஞ்சலோ எல்லாம் பெரிய பெயிண்டர். அவர் பெயிண்டிங் பண்ணும்போது நீங்க போய் அவர் பெயிண்டிங் பண்ணும்போது நடுவுல போய் பார்த்தா எப்படி இருக்கும்?
அசிங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஐயோ, அவர் என்னத்துக்கு இங்க ஒரு கோடை போட்டு வச்சுக்கிறாரு, அங்க ஒரு கோடை, பாக்குறதுக்கே நல்லா, இது போய் என்ன பெயிண்டிங் தான் பண்ண போறாரோன்னு. ஆனா எப்போ பார்க்கணும் அந்த பெயிண்டிங்? பினிஷ்டு ப்ராடக்ட். ஆச்சரியமா பார்ப்போம். பராமரிப்பு அவருடைய பெயிண்டிங் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அதான் பெயிண்டிங். நமக்கு பதில் தெரியாது. இந்த கோடு ஏன் கிழிச்சிருக்கிறாரு நமக்கு தெரியாது. பினிஷ்டு ப்ராடக்டா வரும்போது தான் தெரியும். அந்த பினிஷ்டு ப்ராடக்ட் தாங்க அந்த கண்ணாடி கடல். அந்த கண்ணாடி கடல்ல பார்க்கும் போது தாங்க முடியாம அவரு, ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள் அப்படின்னு நம்ம எல்லாரும் பாட போறோம். என் வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடந்துச்சு 2014 இந்த டேட்ல ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரிய மாட்டேன். எனக்கு ரொம்ப தெரியல. என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தியாவில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்டர்நேஷனலா என்ன நடக்குது, என்னென்ன போர் நடக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அன்னைக்கு தெரியும் நமக்கு இதெல்லாம் ஏன் நடந்துச்சு. இந்த கண்ணாடி கடல் தான் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கும். அதான் பார்க்கிறோம். அதனாலதான் பரலோகம் அவ்வளோ இதா இருக்க போகுது, அதிசயமா இருக்க போகுது. ஒரு மனுஷன் வந்து இந்த ஏத்திஸ்ட் தமிழ்ல ஆண்டவரை நம்பாதவர்கள் இல்லைங்களா, கடவுளே இல்லன்னு நம்புறவங்க, அவங்க எல்லாம் ஏன் அப்படி ஆயிருதுன்னா, ஒரு மனுஷன் இப்படிதான் சொன்னாரு, ஏன் நான் ஏத்திஸ்டா இருக்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்னாரா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்து அவர் இறந்துட்டார். இப்படி ஒரு காரியத்தை செய்யற கடவுள் இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு கடவுள் இருந்தா அந்த கடவுள் எனக்கு தேவை, அதனால கடவுளே இல்லைன்னு நான் இருக்க போறேன். இப்படி கொடுமைகள் நடக்குதுன்னா, ஆனா அவனுக்கு என்ன பாவம், அவனுக்கு பராமரிப்பு இதே புரியல. அவனுக்கு அந்த மாதிரி புரியாத எத்தனை மக்கள் இருக்காங்க இல்லைங்களா. கடவுளை திட்டுறது, கடவுளை பழி சொல்றது, கடவுளை நீதி உள்ளவர் இல்ல, அவர் அப்படி செய்யறவர், அநியாயம் செய்யறவர்னு எல்லா மக்களும் அவரை பழி சொல்றதுக்கு காரணம் என்ன? அவன் அன்பினிஷ்ட் ப்ராடக்ட பாக்குறான், இன்னும் அவருடைய பெயிண்டிங் முழுமையா பார்க்கல. நீங்களும் நானும் இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க, குழம்பிதான் இருக்கும். ஆனா முழுமையாக அந்த கண்ணாடி கடல்ல தான் நமக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஹிஸ்டரியுடைய கனெக்ஷன்ஸ், ஹிஸ்டரியுடைய கனெக்ஷன்ஸ் நமக்கு என்னென்ன ஆண்டவர் செஞ்சுட்டு வராதுன்னு தெரியாது. என்னென்ன அதிசயங்களை அவர் செஞ்சுட்டு வருவார். ஒரு வாட்டி 16வது நூற்றாண்டுல ஒரு போர் வீரன், அவர் வாட்ச்மேனா அங்க போட்டிருந்தாங்க பேலஸ், சிவில் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவர் அவருக்கு 12 பசங்க, ரொம்ப அருமையான அப்பா. திடீர்னு அவருக்கு ஒரு ஆரோ ஒரு பாம்பு வெடிஞ்சு பாவம் அவர் இறந்துட்டார். அவர் ஏன் இறந்தாரு? அந்த பிள்ளைங்கெல்லாம் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எப்படி அவர் இறந்து போகலாம் அப்படின்னு ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சான். அதுக்கப்புறம் ஜான் பனியன் சொல்றாரு அவர் ஏன் இறந்தாரு. அன்னைக்கு ஜான் பனியன் டியூட்டி பண்ண வேண்டியது, அங்க வாட்ச்மேனா நிக்க வேண்டியது ஜான் பனியன். அவர் விசுவாசி இல்ல அந்த டைம்ல. ஆனா அவர் பதில் இவர் பண்றான்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஜான் பனியனுக்கு வேலை இருந்துச்சுன்னு இவர் பண்றான்னு ஒத்துக்கிட்டாரு. இவர் பண்றான்னு ஒத்துக்கிட்டு இவர் போய் அங்க அடிபட்டு செத்துட்டார். அவர் ஜான் பனியன் அதுக்கப்புறம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர் அவரு பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் இல்லைங்களா, என்ன அந்த தமிழ்ல மோட்ச பயணம் எழுதி வச்சிருக்கிறார். நான் பல வருஷங்களுக்கு முன்பதாக அந்த மோட்ச பயணம் படிச்சேன். நிறைய கள்ளப்போதங்கள்லாம் மனசுல இருந்துச்சு, சத்திய வழியே எனக்கு தெரியாது. அந்த மோட்ச பயணம் படிச்சுதான் சத்திய பரலோக பாதையே என்ன, உண்மையான சத்தியம் என்னன்றது கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுச்சு எனக்கு மோட்ச பயணம் படிக்கும் போதுதான். அது ஏன் அந்த ஜான் பனியன் பாருங்களேன், அன்னைக்கு ஜான் பனியன் ஆண்டவர் காப்பாத்தி அந்த புக்கை எழுதாத விட்டுருந்தா, ஒருவேளை எனக்கு ஒரு கண்ணு தெரியாம எத்தனை நூற்றாண்டு பாருங்களேன் எனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை கோடி மக்களுக்கு வழிகாட்டின, பரலோக வழிகாட்டின மனுஷனா அவர் மாறினார். ஏன் பரலோகத்துல அந்த மனுஷன் செத்தது காரணம் அவருடைய கனெக்ஷன்ஸ் நமக்கு புரியாது, அவர் ஏன் செஞ்சிருக்காருன்னு புரியாது. ஆனா அன்னைக்கு பார்த்து நமக்கு தெரியும், ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் அதிசயமும் ஆச்சரியமானவைகள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன், தாவீதுக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? ஏன் சவுல்னால விரட்டப்பட்டாருன்னு அவருக்கு தெரியுமா? எவ்வளவு வேதனைப்பட்டாருன்னு அவருக்கு தெரியுமா? இன்னைக்கும் அவருடைய சங்கீதங்களை படிச்சு 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 சந்தோஷப்படாத ஆட்களே கிறிஸ்தவங்களே இல்லைங்களா. அந்த கனெக்ஷன்ஸ் நமக்கு தெரியாது, அவருடைய கிரியைகள் நமக்கு தெரியாது. நமக்கும் இப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நம்ம ஏன் சோர்ந்து போறோம்னு தெரியுமா? நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு, அது காரணங்கள் இருக்கு. ஒரு நாள் கடற்கரையில் நாம் நிற்கும் போது ஆண்டவரே உடைய கிரியைகள் அதிசயமும் ஆச்சரியமானவைகள் நம்ம சொல்ல முடியும். பராமரிப்பு ஒரு மனுஷன் சொல்லி இருக்கிறார், நம்ம ஆரம்பத்திலிருந்து இப்படி படிச்சா புரியாது. ஈப்ரூ லாங்குவேஜ் எப்படி தெரியுமா, முஸ்லிம் அரேபிக் லாங்குவேஜ் மாதிரி பின்னாடி இருந்து படிச்சா தான் புரியும். அது பின்னாடி இருந்து படிக்க, பராமரிப்பை பின்னாடி இருந்து பார்த்தா தான் ஏன் அதெல்லாம் நடந்துச்சுன்னு பின்னாடி இருந்து பார்க்கணும்.
முன்னாடி இது பார்த்தா நமக்கு தெரியாது. எங்க ஆண்டவர் கொண்டு போய் முடிச்சாருன்னு பார்க்கணும். சரி, நம்ம முடிப்போம். கடைசியாக சில காரியங்களை இந்த வசனங்களை பார்த்து முடிப்போம். பாருங்களேன், இது மோசேவுடைய பாட்டு. அந்த பாட்டை ஒரு வாட்டி அதனோட அர்த்தங்களை பார்த்து முடிப்போமே. அந்த பாட்டை படிங்க. எங்க போட்டிருக்கு? 3வது வசனத்துல இருந்து. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னா அவருடைய ஆல்மைட்டினஸ், அவர் எவ்வளவு சர்வ வல்ல. பாருங்களேன், இது எல்லாமே மோசேயின் பாட்டுன்னா மனுஷர்களை பத்தி அங்க இருக்கவே இருக்காது. முழுசா ஆண்டவரை பத்தி தான் இருக்கும். The God Almighty, சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய குணாதிசயத்தை பத்தி சொல்லுது. உம்முடைய கிரியைகள், அடுத்ததாக அவருடைய கிரியைகள் சிருஷ்டிப்புல சொல்லலாம், அவருடைய கிரியைகள் மீட்புல சொல்லலாம். ரொம்ப விசேஷமா இதுல பாடுறதுக்கு பராமரிப்பு. அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கு? அவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியம் உள்ளவைகள். அப்பதான் நமக்கு தெரியும் ஆச்சரியமை உள்ளவைகள். அப்புறம் பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். பாருங்களேன், பரிசுத்தவான்கள் ராஜாவே அப்படின்னா அவருடைய இறையாண்மையை பத்தி பேசுது. அவர் ராஜா, எல்லாத்தையும் ஆளுகிற ராஜாவை பத்தி பேசுது. தேவருடைய வழிகள், அவர் எவ்வளவு நீதி உள்ளவர், அவர் எவ்வளவு சத்தியம் உள்ளவர். பாருங்களேன், அவருடைய குணாசியம் பத்தி இதெல்லாம் சொல்லுது. அவருடைய குணாசியம் 24 குணாசியம் படிச்ச மாதிரி இதுல காமிக்கப்படுது. என்ன மாதிரி அவருடைய குணாசியங்கத்துல இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவராக பாக்குறோம். அவர் இறையாண்மை உள்ளவராக பாக்குறோம். அவருடைய கிரியைகள் அதிசயமானதா பாக்குறோம். அப்புறம் தொடர்ந்து படிங்க. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? யார் இருக்கலாம்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம யாருனால? எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமானவர் அவர். அவருக்கு எல்லா கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியணும், எல்லாரும் பயப்படணும், அதுக்கு பாத்திரமானவர். யார் இருக்க முடியும் அப்படி? அப்புறம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். திருப்பி அவருடைய என்ன குணாதிசயம் சொல்லுது? அவருடைய ஹோலினஸ். அந்த ஏஞ்சல்ஸ் ஹோலி ஹோலி ஹோலி, நீ ஒருத்தர் தான் ஆண்டவரே பரிசுத்தர். அப்புறம் எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். பாருங்களேன், பிலிப்பியர் 2ல வர மாதிரி எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று எல்லாரும் உன் காலில் ஒரு நாள் விழுவ போறாங்க. உன்னை என்ன பழி சொன்னாலும் ஒரு நாள் அந்த கண்ணாடி கடலை பார்க்கும் போதுதான் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ஏன் இது இப்பவே காமிக்கப்படுது? நம்ம அதை விசுவாசிச்சு அதன்படி வாழுகிறவர்களா நம்ம இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். இதுல உதவி செய்யட்டும். இந்த மோசேவுடைய பாட்டுன்னும் போது, மோசேவுடைய பாட்டும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு ரெவலேஷன் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த பாத்திரத்தை படிப்போமே, 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அச்சாலுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு தான், அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு. மோசேவுடைய பாட்டை நம்ம பார்த்திருக்கிறோம். இது ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு. மோசேவுடைய பாட்டு யாத்ரா 15ல இருக்கிற மாதிரி. அதுல ஒரு 2-3 வசனத்தை படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். அதுல 1வது வசனம் படிங்களா? அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரை இது பரலோக பாட்டுன்னு ஏன் சொல்லணும்னா, இது கர்த்தரை விட்டு வேற ஒண்ணுமே சொல்றது. கடவுளை புகழ்ந்து 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 புகழ்ற ஒரு பாட்டு. அவரு
முழுமையா கடவுள் நிறைந்த ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். இது ஏன் மோசைய பத்தி அங்க பேச்சு வர்றதுல, இஸ்ரவேல் பத்தி பேச்சு வர்றதுல வெறும் கர்த்தரை பாடுற ஒரு பாட்டு. அந்த பாட்டுல ஒரு அதிசயமான 2-3 காரியங்களை பார்த்தோம்னா, சத்ருவுடைய கோபத்தை, சத்ருவுடைய ஆக்ரோஷத்தை அதை பயன்படுத்தி ஆண்டவர் புகழ்றார். மோசம் சத்ரு எவ்வளவு ஆக்ரோஷமா வந்தான். 9வது வசனம் படிங்களா. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பாருங்களேன், அவன் எவ்வளவு ஆக்ரோஷமா வந்தான், எவ்வளவு பயங்கரமா வந்தான், எதிர்த்து வந்தான். ஆனா அவன் எவ்வளவு ஆக்ரோஷமா வந்தானோ அந்த ஆக்ரோஷம் வந்து கடவுளை புகழ்றதுக்கு தான் முடிஞ்சிச்சு. மனிதனுடைய கோபம் வந்து கடவுளுடைய புகழ்ல முடியும்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த மாதிரி இவன் எவ்வளவு கோபத்துல, எவ்வளவு போர்ல, எவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் வந்தானோ அது எதுல முடிஞ்சிச்சு? கடவுளுக்கு ஸ்தோத்திரத்துல தான் முடிஞ்சு. நம்மளும் அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாத்தான் எவ்வளவுதான் நம்மளை கொடுமைப்படுத்தி, எவ்வளவுதான் நமக்கு விரோதமா போர் செய்ய வந்தாலும் அதெல்லாம் எதுல முடிய போகுது? கடவுளுக்கு ஸ்தோத்திரத்துல தான் முடிய போகுது. ஃபாரோ வந்து அவங்க வந்த பவர்ல நம்ம என்ன சொல்லணும், அவன்கிட்ட போர் செய்யணும்னா ரொம்ப பயங்கரம். இந்த கால மிஷினரி, பெரிய பெரிய மிஷினரி எல்லாம் வச்சு, பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு நம்ம அவங்க கிட்ட போர் செஞ்சிருக்கணும். பெரிய முயற்சி தேவையா இருந்திருக்கும். ஆனா அவனை எப்படி அடிச்சாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? கிராண்டா போட்டிருக்கு பாருங்களா, 10வது வசனம். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. நீ ஒண்ணும் இல்ல, அவன் அவ்வளவு ஆக்ரோஷமா வந்தான். ஆண்டவர் அங்க உட்காந்துக்கிட்டு அவனை பார்த்து சிரிச்சு உஃப்னாராம், அவர் ஊதுனார். அவ்வளவுதான். பாருங்களா, ஆண்டவருடைய சத்துருக்களை எப்படித்தான் அழிக்க போறார். அந்த கடைசி காலத்துல ரெவலேஷன் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் பெரிய காரியமே பண்ண போறது இல்ல. அவர் உஃப்னாவே முடிஞ்ச அவ்வளவு பெரிய கடவுள். அவருடைய மக்களா இருந்து அவரை வணங்குற மக்களா இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பயந்து அஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு ஆறுதலுக்காகத்தான் கொடுக்கிறார். அவன் அப்படி வந்தான், இப்படி வந்தான், அப்படி வந்தான்னு கட்டுக்கட்டா அந்த காத்துல கத்திட்டு கடைசியில ஆண்டவர் மோசே என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீர் பார்த்து உஃப்னு நேரு அவன் ஃபுல்லா அழிஞ்சு பினிஷ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பாருங்களேன், அந்த பாட்டு கடைசியில 18ல எப்படி முடியுது பாருங்களேன். சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். சரி, என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார், அதுலதான் முடிய போகுது. கர்த்தர் நம்மளும் பார்த்து எவ்வளோ எனிமீஸ் நம்மள அட்டாக் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ண வந்தாங்கன்னா கடைசியில என்னதான் நடக்க போகுது? என்றென்றைக்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார், அதுலதான் எல்லாமே முடிய போகுது. இதுதான் கடல் கரையில கடைசியா நின்று ரட்சிக்கப்பட்டவங்க பாடுற பாட்டு. இன்னொரு பாட்டும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து ஃபாரோவுடைய பாட்டு. இன்னொரு பாட்டும் இருக்குது, அது வந்து நரகத்தின் பாட்டு. ஃபாரோ வந்து அவன் கடல் கரை, யோசிச்சு பாருங்களேன், அவன் கடல்ல போறான். கடல் வந்து மலையா, அது எவ்வளவு வெயிட் இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடல் வர போர்ஸ்க்கு பிடிச்சி பிரஷர்ல வச்சிருக்கு. அது வந்து அவன் மேல அடிக்கும் போது ஃபாரோவும் அவன் கூட இருந்தவங்க எடுத்த கூக்குரலுடைய சத்தம் வானமே பொழந்திருக்கும். ஆனா கேட்க முடியல, கடல் வந்து அமுக்கி அவங்கள முழுக்கிருச்சு. அதே மாதிரி ஒரு ஃபாரோவுடைய பாட்டு, வலு சர்ப்பத்தையும் இந்த மிருகத்தின் முத்திரைய வாங்கிட்டு போறவங்களுடைய பாட்டு ரொம்ப பெரிய பயம். நம்ம முடிவு பண்ணணும், நம்ம யார் பக்கம் இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் பக்கம் இருக்கிறோமா, இந்த ஃபாரோ பின்னாடி இந்த வலு சர்ப்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறோமா? அந்த பாட்டு ரொம்ப பெரிய பயங்கரம். சொன்ன மாதிரி அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த பாட்டு. சரி, ஜெபம் செய்வோம்.